வேற லெவல் சார். டாப் ஸ்டார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. பிரசாந்த் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஷைனி நீ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் டாப் ஸ்டார் டாப் நல்லா இருக்கு. அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. டைரக்ஷன் டாப். ஆக்டர் பிரசாந்தோட ரோல் சூப்பராக இருக்கு. அவர் நல்லா பண்றாரு பக்காவா. எந்த ஒரு குறையும் இல்லை. படம் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட். இவரெல்லாம் ஒரு நல்ல ஆக்டர். இவர் திரும்பி கம்பேக் ஆகணும். இப்போ எல்லாம் சொல்றாங்க தளபதி எத்தனை நிரப்பாரு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி அவர் தளபதிக்கு மேலே இருந்த ஆளு. சரியா? இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க தளபதி எத்தனை நிரப்பாருன்னு. அவர் தளபதி அவர் ஆக்சுவலி. படம் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து மாசுகீஸ் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. எதுவுமே எதிர்பார்க்காம நார்மலாக வந்து ஒரு படம் உட்காந்து லாஸ்ட்டில் எழுந்திரிக்கும் போது நார்மலாக ஒரு பர்ஃபெக்டான படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல கதை நல்ல கதை. நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம். இந்த அதான் கொஞ்சம் தேவையில்லா சீன்ஸ்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே படத்துக்கு தேவையான கதை. சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. நல்லா கொஞ்சம் இதுவாகவும் இருக்காப்புல. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி நல்லா ஒரு இதாக இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. ரெண்டு பேரும் நல்லா நடிச்சுக்கிறாங்க. பிடிச்சதுன்னா மியூசிக் நல்லா இருக்குது. நல்லா படம் போர் இல்லாமல் போதுங்க. அடுத்தது என்ன வருதுன்ற மாதிரி டைரக்ஷன் நல்லா இருக்கு. ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாங்க. படம் போர் இல்லாமல் போகுது. அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இருக்குது. படம் நல்லா சிம்ரன் நல்லா நடிச்சிக்கிறாங்க. பிரசாந்த் நல்லா நடிச்சிரு. பிரசாந்த் வந்து நல்லா சூப்பராக பண்ணிடுறாரு. என்ன ஒன்று ஃபைட்டு தான் இல்லை படத்தில். மிச்சப்படி நல்லா இருக்குது. கதை சென்டிமெண்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். நல்லா தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஒன் டைம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எனக்கு சிம்ரன் மேம் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து ஒன் டைம் பார்த்துட்டு போகலாம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்கள பிடிக்கும். அதனால் இந்த கேரக்டரும் பிடிச்சிருந்தது. பிரசாந்த் சாரும் நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. ஸோ இன்றைக்கி தான் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்ரனோட ஆக்டிங் வந்து டாப் நாச். நான் டிவியில் பார்த்த பிரசாந்த் சார் மாதிரி தான் இருக்கார். இன்னும் அதே ஆக்டிங் தான், அதே ஸ்கில் இன்னும் வச்சிருக்காரு, மெயின்டைன் பண்ணியிருக்காரு. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதாவது வட சென்னையோட பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. மியூசிக் வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. நான் தமிழ் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஹிந்தி பார்த்ததில்லை. எல்லோரும் இதோட நல்லா இருக்கும்ன்றாங்க. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் பெஸ்ட்டாக இருக்குதுப்பா. பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். பிரசாந்த் சார் நல்லா நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் கேரியர்லேயே வந்து இது ஒரு பெஸ்ட்டான படம் தான். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அது எப்படி இருந்துச்சு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. அவர் எல்லா படத்துலையும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். இந்த படத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நடிச்சிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படின்னா இருக்குது படத்தில்? மியூசிக் நல்லா இருக்குது. இளையராஜா சாங்ஸ் எல்லாம் நிறைய அங்கங்கே எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா அந்த இவர் பியானியோஸ்ட் இருக்கனால நல்லா அதாவது நம்ம மனசில் கனெக்ட் ஆகுது. மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்குது. இல்லை, பிரசாந்த் சார் சிம்ரன் காம்பினேஷன் எப்போவுமே நல்லாயிருக்கும். அதுமாதிரி இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா இருக்குது. படம் டைரக்ஷன் நல்லா த்ரில்லிங்காக போகுது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. அது ஒன்றும் ஹிந்தி படத்தோட ரீமேக் இது. ஆமாம், தியாகராஜன் சார் தான் டைரக்டும் பண்ணியிருக்காரு. எப்படின்னா அதெல்லாம் கொண்டு போயிருக்காங்க? இல்லை, இது ஹிந்தி படம் ரீமேக்காக இருந்தால் கூட எல்லா படத்துலேயும் வந்து வந்த படங்களை திருப்பி மாற்றி பேக்ட்ராப் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இந்த படத்தில் ரீமேக் இருந்தால் கூட அது தெரியல. அது மறந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவராலாக ஒருத்தான படம் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே. அவர் ஆஸ் யூஷுவல் எப்பயும் அவர் எப்படி நல்லா தான் இருக்கும். நல்லாவே இருக்கும். 90s ஃபேவரட் பேராக இருந்தது. அவங்க ஸ்க்ரீனில் பார்த்து எப்படி இருக்குது திருப்பி? தனித்தனியாக நல்லா இருந்தது. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தனியாக சிம்ரன் ஆல்வேஸ் அல்டிமேட் தான். கார்த்திக் சாரோட போர்ஷன்லாம் எப்படி போகுது? கார்த்திக் சார் வந்து நார்மல் தான் ப்ரோ. ரொம்ப சொல்லாமல் இல்லை. அவர் கொஞ்ச நாள் ப்ரோ வரமாட்டார். கொஞ்சம் சீன் தான் வருவார். அது வரைக்கும் நார்மலாக இருக்குது. அதை ஒரு ஆக்டராக காட்டுறாங்க. கார்த்திகே படத்தில் நிறைய காட்டுறாங்க. அதனால ஓகே தான். நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப சொல்லாமல் இல்லை. ஃபேமிலியில் தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. ஒரு அசிங்கமான சீனு ஒன்றுமே கிடையாது. அசிங்கம் கிடையாது. எதுவுமே கிடையாது. நல்லா இருக்குது படம்.